எக்ஸாம்பிள் 9.11 அதில் ஒரு இன்டகிரேஷன் சம் கொடுத்துருக்காங்க 0 to pi by 2 cos theta divided by 1 plus sin theta into 2 plus sin theta. ஓகேவா? இப்போது இந்த சம்மில் எப்படி இதை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னா, மேலே காஸ் தீட்டா இருக்குது, கீழே ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது, ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? இது மாதிரி சைன் தீட்டா, சைன் ஸ்கொயர் இந்த மாதிரிலாம் போகும்போது எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வரும்போது அது காம்ப்ளிகேஷனாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு போயிடலாம். நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணலாம் அப்படின்னா, லெட் யூஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டரில் காஸ் தீட்டான்னு வந்துடும். அதனால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். du is equal to sin தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த காஸ் தீட்டா இன்ட்டு டி தீட்டா அந்த ஹோல் டேர்முக்கு பதிலாக du போட்டுக்கலாம். எங்கெங்கெல்லாம் சைன் தீட்டா இருக்கோ அங்கெல்லாம் u போட்டுக்கலாம். அப்புறம் லிமிட்ஸும் என்ன செய்யும், மாறும் இல்லையா? அதனால் அதை டிஃப்ரென்ஷியேஷனுக்கு சப்ஸ்டியூஷன் எடுத்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண உடனே நம்ம என்ன செய்யணும், லிமிட்ஸ் போயிடணும். ஓகேவா? இல்லாட்டினா மறந்துடுவோம் நம்ம. ஓகே, அதே லிமிட்ஸ் வச்சு போடுவோம், அப்புறம் சம் தப்பாக வரும். ஓகே, இப்போது தீட்டா யூ, ஏன்னா ஃபஸ்ட்டில் இருந்தது எல்லாமே தீட்டாவோட லிமிட், அடுத்தது என்னவோட லிமிட்டாக மாறப்போகுது அப்படின்னா யூனுடைய லிமிட்டாக மாறப்போகுது. எங்கள் ஜீரோங்கிறது வந்து ஃபஸ்ட்டு லோயர் லிமிட். ஓகேவா? இப்போ தீட்டா வந்து ஜீரோவாக இருக்கும்போது யூவோட வேல்யூ என்னான்னு பாருங்கள். யூ இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டாக்கு பதிலாக ஜீரோ, சைன் ஜீரோங்கிறது ஜீரோ. அப்போ தீட்டா ஜீரோவாக இருந்தால் யூவும் ஜீரோவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சைன் பை பை டூ. ஓகேவா? அப்பர் லிமிட் என்னவாக இருக்குது, பை பை டூ. தீட்டா பை பை டூவாக இருக்கும்போது யூவோட வேல்யூ என்னன்னா சைன் பை பை டூவோட வேல்யூ 1. ஸோ யூவோட வேல்யூ 1ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யலாம், ப்ரொசீட் பண்ணலாம் இந்த இன்டகிரேஷனுக்கு. இதை வந்து ஐன்னு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் லிமிட் எப்படி மாறுது, 0லேருந்து 1 வரைக்கும். இந்த மேலே உள்ள டேர்ம் எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம என்ன போட போகிறோம், du போட போகிறோம். கீழே பாருங்கள், சைன் தீட்டாக்கு மட்டும் தான் நம்ம u எடுத்திருக்கோம். ஸோ 1 ப்ளஸ் சைன் தீட்டாக்கு பதிலாக u. நெக்ஸ்ட்டு 2 ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ 2 ப்ளஸ் சைன் தீட்டாக்கு பதிலாக u. ஓகேவா? இப்போ பாருங்கள், du டிவைடட் பை ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த ஃபேக்டர்ஸ் ரெண்டு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்கு போயிடலாம். ஓகேவா? இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் தான் எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே எதுவுமே கோஎஃபிஷியன்ட் இல்லை அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் யூ இன்ட்டு 2 ப்ளஸ் யூங்கிறத எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸில் பிரிக்கிறது அப்படின்னா, இங்கே இருக்கிற ரெண்டு ஃபேக்டர்ஸும் வேறு வேறு இது, அதாவது ஒன்றும் சேமாக இல்லை, வேறு வேறு ஃபேக்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கும்போது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, ஏ டிவைடட் பை ஒரு ஃபேக்டர் ப்ளஸ் பி டிவைடட் பை அனதர் ஃபேக்டர். ஓகேவா? இப்போது நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஏ இன்ட்டு யூ ப்ளஸ் 2 ப்ளஸ் பி இன்ட்டு யூ ப்ளஸ் 1 டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். அதுதான் நம்மளோட எல்சிஎம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். அப்புறம் நியூமரேட்டர் கம்பேர் பண்ணி என்ன செய்யலாம், ஏ அண்ட் பி வேல்யூஸை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏ இன்ட்டு யூ ப்ளஸ் 2 ப்ளஸ் பி இன்ட்டு யூ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1. இப்போ எப்படி நம்பர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ யூஸ் ஈக்குவல் டு -2ன்னு சூஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், இந்த டேர்ம் ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். பியோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ இன்ட்டு -2 ப்ளஸ் 2 ப்ளஸ் பி இன்ட்டு -2 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 இம்ப்ளைஸ் இது இந்த ஆகிடும், 0ன்னு ஆகிடும். ஸோ b இன்ட்டு -1 இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 1, விச் இம்ப்ளைஸ் b இஸ் ஈக்குவல் டு -1. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், யூக்கு -1 சூஸ் பண்ணோம்னா என்ன ஆகிடும், ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ புட் u is equal to -1. அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், a இன்ட்டு -1 ப்ளஸ் 2 ப்ளஸ் b இன்ட்டு -1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1. இது என்ன ஆகிடும், 0ன்னு மாறிடும். அப்போ இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ a இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 1. a இன்ட்டு 1நாலும் ஏனாலும் ஒன்று தான். ஓகேவா? a இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ ரெண்டு வேல்யூஸும் கண்டுபிடிச்சாச்சு. இது கொண்டு போய் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸாக பிரித்தோம் இல்லையா, அந்த இடத்துல கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். இந்த இன்டெக்ரலுங்கிறது நம்ம ஐன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ ஐன்னு எடுத்துக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 1 டிவைடட் பை யூ ப்ளஸ் 1. அடுத்தது என்னது, பிக்கு -1 இருக்குது, இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது இல்லையா, அந்த இடத்துல ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு போட்டுக்கலாம். ஓகேவா? -1 டிவைடட் பை யூ ப்ளஸ் 2. இப்போ என்ன செய்யலாம், ரெண்டுக்கும் இன்டகிரேஷன் கொடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்கும் இன்டகிரேஷன் லிமிட் 0லேருந்து 1, அது மாற போகிறது கிடையாது, 0லேருந்து 1 du. ஓகேவா? இப்போது இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் கீழே இருக்கு இல்லையா, எக்ஸ் ஸ்கொயரில், அதாவது யூ ஸ்கொயர் டேர்ம்ஸில் கிடையாது, வெறும் யூவாக தான் இருக்குது, லீனியராக இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம இதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கண்டிப்பாக நியூமரேட்டர் தான் கிடைக்கும். ஓகேவா? அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், log ஆஃப்
u plus 1 அதாவது டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் கிடச்சிருச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் log ஆஃப் டினாமினேட்டரை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம் 0 to 1. இங்கே இருக்க மைனஸ் எகெயின் பாருங்கள் u plus 2 தான் இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், u டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் du அதாவது நியூமரேட்டர் கிடச்சிருச்சு. எகெயின் என்ன செய்ய போகிறோம் log ஆஃப் டினாமினேட்டர். ஓகேவா? இப்போ 0 to 1 தான் லிமிட். இப்போ லிமிட்டை அப்ளை பண்ண வேண்டியதான். லிமிட் எப்படி அப்ளை பண்ணுறது? அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் லோயர் லிமிட். ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் u plus 1ன்னு இருக்குது. எங்கெல்லாம் u இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம் 1 சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். ஸோ 1 plus 1ங்கிறது 2ன்னு ஆகிடும் மைனஸ் லோயர் லிமிட். எகெயின் லாக் ஆஃப் u plus 1ல் யூக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 0 plus 1ங்கிறது 1. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் ஓவர் ஆகிடுச்சு. மைனஸ் இங்கே இருக்க மைனஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் போர்ஷன் லாக் ஆஃப் அப்பர் லிமிட் என்னது 1. ஸோ 1 plus 2ங்கிறது 3. ஸோ லாக் 3 மைனஸ் லோயர் லிமிட். ஸோ லாக் ஆஃப் 0 plus 2ங்கிறது 2 which is equal to log 2 minus log 1. இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிடுங்க. ஸோ மைனஸ் log 3 ப்ளஸ் log 2ன்னு ஆகிடும். ஸோ இங்கே ப்ளஸில் இருக்கிற டேர்ம்ஸில் உள்ள லாக் எல்லாம் என்ன செஞ்சுக்கங்க லாக் ஆஃப்னு மேலே மல்டிப்ளிகேஷன் பண்ணி நியூமரேட்டரில் எழுதிக்கிங்க. மைனஸில் வர டேர்ம்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுக்கலாம் டினாமினேட்டரில் எழுதிக்கலாம். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் 2 into 2. இந்த ரெண்டு டேர்ம்ஸும் ப்ளஸில் இருக்குது. ஏன்னா லாக்லாம் அடிஷனில் இருந்ததுன்னா அதனுடைய அந்த லாகுக்கு அப்புறம் வர நம்பர்ஸ் எப்படி எழுதிக்கலாம் நம்ம மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கலாம். ஓகேவா? அதேமாதிரி மைனஸில் வந்ததுன்னா அது என்ன செய்யணும் டிவிஷனில் எழுதிக்கணும். ஸோ log 2 into 2 divided by 1 into 3. ஓகேவா? which is equal to log 2 2s are 4, 3 1s are 3. log 4/3 இதுதான் நம்மளோட இன்டகிரேஷன் ஆன்சர். ஓகேவா?